ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம முருகர் மெசேஜ் பார்க்குறோம். முருகர் இன்றைக்கி உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங்காக தரேன். இன்னைக்கு டே மெசேஜ், முருகரோட மெசேஜ் என்ன? இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு முருகர் என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புகிறார்? ட்ரஸ்ட் பண்ண சொல்றார். ஃபர்ஸ்ட் மெசேஜ் ட்ரஸ்ட். நிறைய இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு முருகர் மேலே நிறைய பக்தி இருக்கு, அன்பு பாசம் எல்லாமே இருக்கு. அவர் மேலே ஒரு ஓரமாக கான்ஃபிடென்ட், மனதின் ஒரு ஓரமாக கான்ஃபிடென்ட் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் ஃபுல்லாக இல்லை. ஓகேவா? 100% ஒரு கான்ஃபிடென்ட் வேணும்னு சொல்றாரு. உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு கோரிக்கைகள் இருக்குன்னா, ப்ரேயர் இருக்குன்னா ஓம் முருகான்னு சொல்லி டைப் பண்ணி உங்கள் ப்ரேயரை பதிவிடுங்க. என்ன பிளெஸிங்ஸ் கொடுக்குறாரோ அதை கிளைம் பண்ணிக்கோங்க. நோ நீட் டு ஒரி. பயப்பட வேண்டாம், யாம் இருக்க பயமேன். ட்ரஸ்ட் பண்ணு, நம்பிக்கையா இரு. நீங்கள் ஏதோ அவர்கிட்ட வந்து ப்ரேயர் வச்சுருக்கீங்க, அந்த ப்ரேயர் சீக்கிரம் நடக்கலை, அது இன்னும் கைகூடி வரலை அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் ஆதங்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், அதுதான் காரணமா கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறாரு. வெயிட். ஏஞ்சல் கார்டு வழியாக முருகர் உங்களுக்கு சூப்பராக ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறாரு. உங்களோட ப்ரேயர் கண்டிப்பாக நடத்தி தரப்படும். நீங்கள் வந்து மனதில் நிறுத்தி வச்சுருக்கீங்களே அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே, அவர்கிட்ட ப்ரேயர் வச்சது எல்லாமே உங்களுக்கு செஞ்சு தரப்படும். ஆனால் இப்போ கொஞ்சம் வந்து உங்களோட பயம், ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்கீங்க. அதுதான் உங்களோட லேகிங்கு காரணமாக கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் அவர் உங்களுக்கு கொஞ்சம் இப்போ நீங்கள் கேட்குற விஷயங்கள் உடனே நடக்காது, ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நடத்தி தருவேன், கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறார். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். சில பேர் வந்து ஸ்பிரிச்சுவல் லைனில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை கவனிக்க சொல்கிறார். இது ஒரு சிலருக்கு. அண்ட் இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட வந்து உங்கள் விஷயங்களை நீங்கள் வந்து என்ன வேணும் அப்படின்றதுல ஒரு தெளிவு இல்லை. உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கீங்க, கொஞ்ச நாளாகவே ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. உங்களுக்கான விஷயங்கள் எப்படி நம்ம கேட்கணும், எப்படி வந்து மற்றவங்க கிட்ட, இப்போ உங்களை சுற்றி இருக்க ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, எண்ணங்களை சரியாக வெளிப்படுத்த தெரியல. உங்களோட த்ரோட் சக்கரா இம்பேலன்ஸில் இருக்குது ஒரு சிலருக்கு. யார் இந்த சுச்சுவேஷனில் மாட்டிருக்கீங்களோ நீங்கள் வந்து பதிவிடுங்க. உங்களுக்கு இதுக்கான ஒரு ரெமெடி வேணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ளவர் தெரப்பி ஹீலிங் செக்ஷன், அப்புறம் வந்து ரேக்கி ஹீலிங்லாம் அவைலபிளில் இருக்குது. உங்களோட சக்ரா மையங்களை ஆக்டிவேட் பண்ணி ஃப்ளவர் தெரப்பி செக்ஷன் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த விஷயங்கள் சரியாகும். ஓகேவா? அண்ட் இன்னும் சில மெசேஜஸ் கொடுக்குறாரு. சில பேர் வந்து ஹெல்ப் கேட்க ரொம்ப தயங்குறீங்க, மற்றவங்க கிட்ட வந்து ஏதாவது உதவி கேட்கறதுக்கு ரொம்ப கூச்சப்படுறீங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது நீங்கள் மற்றவங்க கிட்ட உதவி கேட்கும்போது சொந்த பந்தங்கள் இல்லைன்னா உங்களோட வேலை பார்க்குற இடத்துல மறுத்திருக்கலாம். பட் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தடைப்பட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? மீண்டும் மீண்டும் அதே பெயின், அதே ரிஜெக்ஷன், அதே எமோஷ்னல் ஹெவினஸ் இருக்கா? நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் லேட் ஆகுதா அல்லது கிடைக்கவே இல்லையா? அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆக வேண்டியது உங்கள் எமோஷ்னல் பிளாக்ஸ், பாஸ்ட் பெயின், கார்மிக் பேட்டர்ன்ஸ் தான். இந்த பவர்ஃபுல் ஃபுல் மூன் எனர்ஜியில் நாங்கள் கொண்டு வருகிறோம் எமோஷ்னல் ரிலீஸ் கிளாஸ். ஆர்கேஞ்சல் அஸ்ரேல் மற்றும் ஆர்கேஞ்சல் ஜடாக்கியல் டிவைன் கைடன்ஸ் மூலம் உங்களுக்கு இருக்கும் எமோஷ்னல் பிளாக், ஃபியர், கில்ட், ஹார்ட் பிரேக், கார்மிக் ஹெவினஸ் போன்ற எனர்ஜிஸ் ரிலீஸ் ஆக உதவும் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் ப்ராக்டிஸ் இந்த கிளாஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. உங்களோட லைஃப்பில் ஒரு புதிய சாப்டர் ஸ்டார்ட் ஆகணும் ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படின்னா இந்த கிளாஸ் உங்களுக்காகத்தான். லிமிட்டட் சீட்ஸ் அவைலபிள். வாட்ஸ்அப் நவ் 9677079560. ஹீல், ரிலீஸ், ட்ரான்ஸ்ஃபார்ம். காட் பிளஸ் யூ. ஆனால் இப்போ வந்து வைப்ரேஷன் வேறு. இப்போ உங்களோட கார்டியன் ஏஞ்சல், உங்களோட நீங்கள் வழிபடுற அந்த கடவுள் உங்களுக்கு
ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. யார் மூலயமாச்சும் அந்த ஹெல்ப் கிடைக்கும். ஆனால் நீங்கள் கேட்குறதுக்கு ரெடியாகுங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹெல்ப் கிடைக்கும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்கிறார். ஓகேவா? ட்ரை பண்ணுங்க, நான் முடிச்சு தரேன். சில பேர் வந்து ரொம்ப எஃபெக்ட் போட்டு ரொம்ப வந்து ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. சில பேருக்கு அந்த மாதிரி தெரியுது. ஸோ யார் அந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ அப்போ உங்களுக்கான மெசேஜ் அது. ஓகேவா? சில பேர் வந்து கொஞ்ச நாளாக மெடிடேஷன் பண்ணுறது, ப்ரேயர் பண்ணுறதே நிறுத்தியிருக்கீங்க. மெடிடேஷன்லாம் சில பேருக்கு தெரியும். அந்த மெடிடேஷன் தொடர்ந்து பண்ண சொல்கிறார். அந்த மெடிடேஷன் உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். நீங்கள் வந்து ப்ரேயரை ரைஸ் பண்ணுங்கள், அதை பிலீவ் பண்ணி பண்ணுங்க. ப்ரேயர் பண்ணுறதுன்னா ஒரு மெடிடேஷனில் சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் 1 hour உட்காந்துருந்தேன், 1 hour 2 hours அப்படியே நான் மெடிடேஷனில் இருந்தேன், நான் என்ன பண்ணுறேன் எங்கே போகிறேன்னே எனக்கு தெரியல அப்படின்னு. மெடிடேஷனுங்கிறது அப்படிலாம் கிடையாது. மணிக்கணக்காலாம் உட்காரணும்லாம் அவசியம் கிடையாது. மெடிடேஷனுங்கிறது அதாவது உங்கள் எண்ணங்கள் அலைபாஞ்சிக்கிட்டே இருக்குது, அது போகிற வழியிலே போய் அதை மேனேஜ் பண்ணணும். அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி ஒரு டெய்லி ஒரு 10 நிமிஷம் மைண்டை நீங்கள் வாட்ச் பண்ணாலே போதும். எப்படி பண்ணணுங்கிற அந்த இதெல்லாம் வந்து ரேக்கியில் சொல்லி தருவோம். சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா, மெடிடேஷன் பண்ண வரல, எனக்கு நிறைய தடைகள் இருக்குது அப்படின்னா, ரேக்கி ஹீலிங் செக்ஷன் அட்டன் பண்ணுங்க, சரியாகும். அடுத்த கார்டே பாருங்க, உங்களுக்கு ஹீலிங் தான். 7 சக்ரா இம்பேலன்ஸ்ல இருக்கு. உங்களோட ஹெல்த்தை கவனிக்க மறந்துட்டு இருக்கீங்க. சில பேர் வந்து ஸ்பிரிச்சுவல் லைன்லேயே இருந்தா கூட, சில பேர் ஹீலர்ஸ், தெரபிஸ்ட், அந்த மாதிரி டாக்டர் அந்த மாதிரிலாம் கூட இருக்கலாம். நீங்கள் பார்க்குறது மாஸ்டர்ஸ், ஸ்பிரிச்சுவல் லைனில் மாஸ்டராக கூட இருக்கலாம். ஆனால் உங்களோட 6 சக்ரா மையங்கள் வீக்காக இருக்குது. உங்களை கவனிச்சுக்க சொல்கிறார் முருகர். ஓகேவா? சில பேர் வந்து சில முடிவுகள் எடுத்து வச்சிருக்கீங்க. இந்த முடிவுகள்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு வாட்டி ரீகன்சிலேஷன் பண்ண சொல்கிறார். இது ஒரு சிலருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ரீகன்சிலேஷன் பண்ணிங்கன்னா சில பேருக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ், நல்ல மாற்றம் ஏற்படும். ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் கேட்டுட்ருக்க விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலாம். அதில் ஒரு மிகப்பெரிய ஹாப்பி சேஞ்சஸ் வாழ்க்கையில் வந்து பெரிய விஷயம் நடக்க போகுது. அது சாதாரண விஷயம் கிடையாது. உங்களோட அந்த கார்டியன் ஏஞ்சல்ஸ், உங்களோட அந்த இஷ்ட தெய்வம், குல தெய்வம், அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய டிவைன் ஒரு லைட் மாதிரி உங்கள் லைஃப்பை வந்து பிரகாசிக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. இது யாருக்குன்னு தெரியல. நீங்கள் யாருக்கு இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது, உங்களோட காடஸ் கிட்ட, முருகர்கிட்ட யார் இன்டென்ஷன் வச்சுருக்கீங்களோ, அதே மாதிரி குருமார்களை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு நம்மளோட கமெண்ட்டில் தேங்க் பண்ணி அவங்களோட இந்த பிளஸ்ஸிங்கை நீங்கள் அட்ராக்ட் பண்ணிக்கோங்க. பிக் ஹாப்பி சேஞ்சஸ், ஐ எம் ரெடி டு ரிசீவ் த சேஞ்சஸ், ஐ கிளைம் த பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்னு போடுங்க. அண்ட் சில பேருக்கு வந்து உங்களோட ப்ரேயர் வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ், ஓகேவா, ஒரு சில வாரங்களில் உங்களுக்கான ஒரு சைன் கிடைக்கலாம். இல்லைன்னா அந்த விஷயம் நடக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸை கொடுக்குறாரு. நம்பிக்கையோடு இருங்கன்னு சொல்கிறாங்க. திரும்ப ஷஃபல் பண்ணி எடுக்கலாம்னு எனக்கு தோணுது. எஸ், நீங்கள் இப்போ கரெக்டாக பாருங்கள், இன்ட்யூஷன் எனக்கு சொல்லிச்சு. இத்தனை மெசேஜ் வந்தது, உடனே வந்து ஒரு வாட்டி ஷஃபல் பண்ணிட்டு எடுக்கலாமே அப்படின்ட்டு. இதெல்லாம் நீங்கள் வந்து நம்பினீங்கன்னா கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள் கையில் தருவேன்றார். உங்களுக்கு நம்பிக்கை ரொம்ப பிலீவ் பண்ண மாட்டேன்றீங்க. அதாவது நீங்கள் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம், 1/2 hour, 1/4 மணி நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு எனக்கு இது செஞ்சு கொடுத்துருப்பா, நான் நம்புறப்பா அப்படின்றது. ஆனால் 24 hours எத்தனை மணி நேரம் நீங்கள் வந்து நம்பிக்கையோடு இருக்கீங்க? உங்களை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். இஃப் யூ பிலீவ், கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி யூ வில் ரிசீவ். ஐ எம் ரெடி டு ரிசீவ் த ஆப்பர்ச்சுனிட்டி, ஐ கிளைம் த பிளஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி போடுங்க கமெண்ட்ல. ஒரு சிலருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்போ வேணாலும், அதாவது 1 or 2 days இல்லை 1 week சடனாக நடக்கும். ஓகேவா? உங்களோட லைஃப் பார்ட்னரோட, சில பேருக்கு வந்து உங்களோட பார்ட்னரோட ஏதாவது ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா எல்லாமே கிளியர் ஆகி 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் சீக்கிரமே நடக்கும். இது ஒரு சிலருக்கு சொல்கிறாரு. என்னென்னா இந்த கார்டு வழியாக ஸ்ட்ரைக் ஆச்சு, அதனால சொல்கிறேன். இன்ட்யூஷனில் வருது, அதனால சொல்லிட்டேன். சில பேர் வந்து உங்களோட முடிவுகளை மற்றவங்க கிட்ட கேட்டு பண்ணாதீங்க, ஓனாக டிசைட் பண்ண சொல்கிறாங்க.
சில பேருக்கு வந்து சகிப்புத்தன்மை இல்லை வாழ்க்கையில. நிறைய விஷயங்கள்ல வந்து காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற அந்த விஷயமே உங்ககிட்ட கிடையாது. நீங்க நினைச்சது தான் நடக்கணும், நீங்க வச்சது தான் சட்டம், நான் இப்படி தான் இருப்பேன், அவங்க என் வழிக்கு தான் வரணும் அப்படிலாம் வந்து ரொம்ப அந்த மாதிரி ஒரு அடமெண்ட் டைப்ல சில பேர் கேரக்டர். அது உங்களோட பர்த்லயே கூட இருக்கலாம். இது உங்க மேல தப்பு கிடையாது. சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு மன அழுத்தம் இருந்ததுன்னா இதுவும் ஒரு வகையான ஒரு என்ன சொல்றது கேரக்டர். ஓகேவா? யார் கூடயும் காம்ப்ரமைஸா போகாம ஆம், நான் சொல்றதை தான் மற்றவங்க கேட்கணும். ஒரு டாமினேஷன் கேரக்டர்ல சில பேர் இந்த கார்டு வழியா பார்க்கும்போது சில பேருக்கு இந்த டாமினேஷன்ஸ் இருக்குது. நீங்க கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சில பேருக்கு உங்களோட விஷயங்கள், அதாவது நீங்க வச்ச பிரேயர் வந்து எப்போ நடக்கும் அப்படின்ற அந்த எண்ணம் இருந்துட்டே இருக்கு. அதுக்கு என்ன பதில் கொடுக்குறாருன்னா, சில மாதங்களில், ஓகேவா, ஃபியூ மந்த், இந்த நீங்க நினைச்ச அந்த ஒரு சில பேருக்கு வந்து வீடு வாகனம் இந்த மாதிரி வாங்குறது, இந்த மாதிரி பிளானிங் ஏதாவது இருக்குன்னா கண்டிப்பா அதெல்லாம் நடக்கும், நடத்தி தருவேன் அப்படின்றாரு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் சில பேருக்கு வந்து உங்களோட ஜாப்ல இல்லைன்னா நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்டாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப உங்களோட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு வந்து ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருக்கலாம், கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் அதுக்காக என் கூட ஒரு கம்ஃபர்டபுளான, எனக்கு உதவி பண்ணக்கூடிய மக்கள், எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் வச்சுருக்கலாம். ஒரு சிலர் லைஃப் பார்ட்னருக்காக கூட ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அமையணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற அந்த விஷயங்களை வித்தின் ஃபியூ மந்த்தில் சில பேருக்கு பண்ணி தரதா சொல்கிறாங்க. சில பேருக்கு வந்து நீங்கள் பாஸ்ட்டு பற்றி நினச்சி ரொம்ப வருத்தப்படுறீங்க. அதுலேருந்து நீங்கள் வெளில வரணும். அதுலேருந்து ரெக்கவர் ஆகிட்டு நீங்கள் உங்கள் வழியை வந்து தொடர்ந்து நீங்கள் என்ன ஒரு முடிவு எடுத்திருக்கீங்களோ அந்த விஷயத்தில் தொடர்ந்து ஆக்ஷன் எடுங்க. டோன்ட் ஸ்டாப் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. நீங்கள் ரெக்கவர் ஆகணும், உங்களுக்கு வந்து ஹீலிங் தேவைப்படுது. சில பேர் வந்து உங்களோட க்ரௌன் சக்ரா பாதிப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப எமோஷ்னல் லாக்ல இருக்கீங்க. உங்களுக்கு வந்து டிவைன் கொடுக்குற விஷயங்கள் எதுவுமே வந்து எதுவுமே தெரியல உங்களுக்கு. பிளாக்கேஜஸ் இருக்குது. மெடிடேஷன் பண்ணுங்க, உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. ஏதாவது நேச்சரோட கனெக்டிவாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பேட் சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாரு. ஓகேவா? சில பேர் வந்து உங்களோட விஷயங்களை, உங்களுக்கு ஒரு வேலை அமையணும்னாலும் சரி, லைஃப் பார்ட்னர் அப்படின்னாலும் சரி, அதாவது இப்போவே நடக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா நாட் த ரைட் டைம் அப்படிங்கிறாங்க. சில பேருக்கு வந்து சைன் கொடுக்குறாரு, அதை வந்து நீங்கள் கவனிக்கணும். சில பேர் கவனிக்க மாட்டுறீங்க. இப்போ சில பேருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கலாம். இது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்ஷன், வேலைக்காக முயற்சி பண்ணுறது, படிப்புக்காக முயற்சி பண்ணுறது, சரியான டைம் இது, நீங்கள் பர்ஃபெக்டான நேரத்தில் இருக்கீங்க, இப்போ நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு கைட் பண்ணுறாரு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலருக்கு நீங்கள் வேண்டுதல் வச்சுருக்கீங்கல்ல, அந்த விஷயங்கள் வந்து இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயர்க்குள்ளே உங்களோட பிரார்த்தனை நிறைவேறும். இது ஒரு சிலருக்கு கொடுக்குறாரு. இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு சில பேருக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு அபேண்டன்ஸ், செல்வ வளம், ஐஸ்வர்யம் வேணும், ஃபைனான்சியலாக நான் வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு அபேண்டன்ஸ் இருக்குது. சில பேருக்கு நான் இப்போ சொல்லியிருக்காரு இல்லையா, இந்த விஷயங்கள், இந்த அபேண்டன்ஸ், உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் வேணும்னு சொல்லிட்டு படிப்புக்காக கேட்குறது, அதே மாதிரி அந்த விஷயம் பார்ட்னர், லைஃப் பார்ட்னராக இருந்தால் எப்போ வருவாங்க, இப்படியெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க. உங்களோட பாஸ்டில் நடந்த விஷயங்கள், அவங்கள பற்றின ஒரு கசப்பான அந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் விடணும், அவங்களையும் மன்னிக்கணும். சில பேர் மன்னிப்பு தர மாட்டேன்றீங்க. ரிவெஞ்ச் எல்லாம் எடுக்காதீங்க, மன்னிப்பு கொடுங்க. சில பேர் நீங்கள் மனதில் நிறுத்தி வச்சிருக்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து உங்கள் லைஃப் பார்ட்னரோட நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம் சில பேருக்கு. எஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து நீ வந்து புதிய டைரக்ஷன், அதாவது ஒரு நியூ பார்த்து தான் நீ தேர்ந்தெடுக்கணும். இப்போ ஆல்ரெடி இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்போ இல்லை அந்த வேலையோ ஜாபோ உங்களுக்கு சரியில்லை, அதுலேருந்து நீ வெளியில் வா, புதிய கதவுகள் திறக்கிறது, புதிய வாய்ப்புகள் உனக்கு காத்துட்ருக்கு, நீ வந்து புதிய டைரக்ஷனை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அதுவும் இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கணுமா, இமீடியட் ஆக்ஷன்.
சில பேருக்கு இந்த ரீடிங் பார்க்கறதுலேருந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு எப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்திருக்கும். சரியான முடிவு எடுக்க போறீங்க. அது சரிதான முடிவு தான் சொல்லிட்டு ஏஞ்சல் உங்களுக்கு சொல்றாங்க. ஏஞ்சல் கார்டு வழியா உங்களுக்கு முருகர் மெசேஜ் கொடுக்குறாரு. சில பேர் ஏஞ்சல் வழிபாடு பண்றதுனாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஏஞ்சல் உங்களுக்கு ஒரு சைன்லாம் கொடுத்து நீ சரியான ஒரு முடிவு இப்போ உங்களுக்கு சொன்னாங்க இல்லையா, பாஸ்ட் லைஃப்லேயே இருக்காதீங்க, புதிய ஒரு பாத் எடுங்க, ஒரு புதிய முயற்சியை எடுங்க. அது வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் இன்னொரு ஜாபுக்கு ட்ரை பண்ணுறது நல்லது. அதே மாதிரி ஒரு செட் ஆகாத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து கஷ்டப்படாதீங்க. உங்களுக்கான லைஃப் பார்ட்னர் வருவாங்க. நீங்கள் சரியான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நேரம். ஓகேவா? அப்படி நீங்கள் ஒரு சில முடிவுகள் எடுக்கிறீங்க, சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதுன்னா அதில் சில விஷயங்களை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் உள்ள ப்ளஸ் என்ன மைனஸ், அதே மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடி, சரியா, அதெல்லாம் செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சிலரோட எனர்ஜி ரொம்ப சூப்பராக இருக்குது. யூ ஆர் ரெடி ஃபார் த சக்ஸஸ். அடுத்தது சக்ஸஸ் கார்டு. ஸோ உங்ககிட்ட சில கவனம் தேவை. சில பேருக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்த நீங்கள் சாதிக்கணும்னு நினச்சி முருகர்கிட்ட ப்ரேயர் வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். யூ ஆர் ரெடி ஃபார் த பிளஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறாரு. அண்ட் ஒரு சிலருக்கு வந்து லெட் கோ பண்ணணும். நீங்கள் சில விஷயங்களை வந்து லெட் கோ பண்ண மாட்டீங்க. இது ஒரு சிலருக்கு. நீங்கள் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன், சில பேர் அதை நினச்சி ரொம்ப ஏதோ ஒரு மனசில் குழப்பம் வச்சுக்கிட்டு ஒரு கேள்வியை வச்சுருக்கீங்க. அதுக்கு ஸ்ட்ராங்கான நோ கொடுக்குறாரு. இந்த சிச்சுவேஷன் மாறவே மாறாதா, இதில் நான் வந்து எதுவுமே ஒரு இது கிடைக்காதா அப்படின்லாம் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக மாற்றுவேன். நீ இது வந்து நெகட்டிவாக நினச்சி நீ வந்து ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி. உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள். மிஸ்ஸஸ் ஹேமா அலைஸ் சுமதி ஆறுமுகம், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், டாரட் அஸ்ட்ராலஜர், ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச். சில பேருக்கு உங்களோட குலதெய்வத்துக்கிட்ட இல்லைன்னா உங்களோட பர்டிகுலர் காட் கிட்ட நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரேயரை வைங்க. சில பேருக்கு ஏன்னா முருகர் வந்து எப்படின்னா குலதெய்வம் உங்களுக்கு அங்கே வந்து அவங்களுக்கு அந்த குலதெய்வத்தோட தடை இருக்கு அங்கே அப்படின்னா இவர் வந்து ஹைலைட் பண்ணுவார். குலதெய்வம் அங்கே வந்து என்னோட எனர்ஜி, அவர் பிளஸிங் கொடுக்க ரெடியாக தான் இருக்கார். ஆனால் குலதெய்வத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு அவர்கிட்ட போகும்போது குலதெய்வம் வந்து தடையாக இருப்பாங்க. ஸோ சில பேர் குலதெய்வத்தை கவனிக்கல நீங்கள், அதனால இதை சொல்கிறாங்க. உங்களோட அந்த குலதெய்வத்தோட பிளஸிங்கை வாங்குங்க. முருகரோட பிளஸிங்கும் உங்களை வந்து உங்களோட விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும். முதல்ல குலதெய்வத்தோட பிளஸிங் எடுங்க. அது மாதிரி பர்டிகுலர் கார்டு நீங்கள் ப்ரே பண்ணுறீங்க, உங்களுக்குன்னு உங்கள் குடும்பத்துக்குன்னு இருக்கிறவங்கள நீங்கள் கேட்கணும். உங்களோட ப்ரேயரை அவங்க வைக்கணும். நீங்கள் வந்து தொடர்ந்து பாசிட்டிவாக இருங்க. சில பேருக்கு வந்து அப்பப்போ கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி அந்த கான்ஃபிடென்ட்டும் ட்ரஸ்ட்டும் இல்லாமல் போகுது. அதனால் இந்த சிச்சுவேஷன் எல்லாம் கண்டிப்பாக மாறப்போகுது. சில விஷயங்கள் வந்து இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, அப்படி இப்படி ஆகிடுமோ அப்படிலாம் ஒரு கன்ஃபியூஷனில் கேள்விகள் வச்சுருக்கீங்க. அதுக்கெலாம் அந்த மாதிரி கிடையாது சொல்கிறாரு. இவ்வளோ தூரம் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் கையில் தான் எல்லாமே இருக்குது. இட்ஸ் அப் டு யூ. எல்லாமே உன் கையில் தான். உனக்கான கைடன்ஸு, நீ எந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்க எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த ஃபுல் ரீடிங் கொடுத்ததில் எல்லாம் ஓகேவா? உங்களுக்கு அந்த தெளிவு இன்னும் டெப்த்தாக சில பேருக்கு வந்து இன்னும் பார்க்கணும், புரிதல் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனால் இதுக்கப்புறம் உன் இஷ்டம். நான் இதெல்லாம் சொல்லிட்டேன். இன்னமும் நம்பிக்கை புரிதல் இல்லாமல் தொடர்ந்து பாசிட்டிவாக இல்லாமல் அப்பப்போ இங்கே ஒரு காடை ப்ரே பண்ணுறது, இங்கே சரியில்லைன்னா இன்னொரு கோவிலில் போய் சரி பண்ணுறது. உங்ககிட்ட சரி பண்ணக்கூடிய இடமே உங்கள் உடல், மனம், ஆன்மா. அதுக்கு தான் அந்த ரேக்கி ஹீலிங் சர்வீஸ் செக்ஷன் இருக்குது நம்மக்கிட்ட. ஃப்ளவர் தெரப்பி செக்ஷன் இருக்குது. ஏஞ்சல் கிளாஸஸ் இருக்குது. ஓகேவா? இது மாதிரி நிறைய ஆரா அண்ட் சக்ரா கிளன்சிங் அந்த இதெல்லாமே வச்சுருக்கோம். உங்களுக்கு எந்த ஒரு செக்ஷனாவது நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று தீட்சை வாங்கி பண்ணுங்க. முருகரோட பிளஸ்ஸிங்ஸ், உங்கள் குலதெய்வத்தோட பிளஸ்ஸிங்ஸ் எல்லாமே அட்ராக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி பர்டிகுலர் காட் நீங்கள் ப்ரே பண்ணாலும் அந்த காடோட பிளஸ்ஸிங்கை நீங்கள் அட்ராக்ட் பண்ணிக்க முடியும். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு ஹைப் ஒன்று கொடுங்க சேனலை. ஓகேவா? சரி. காட் பிளஸ் யூ. குரு சரணம்.